கர்த்தாவே, நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம் என்பதே. தீர்க்கதரிசியான சாமுவேல் தன்னுடைய முதிர் வயதில் இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் மற்றும் கர்த்தர் செய்த உதவிகள், அற்புதங்கள் இவைகளை குறித்து அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நானும் கூட உங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தேன் என்றும் சொல்லுகிறார். மற்ற ஜனங்களிடத்தில் இருப்பது போல தங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் வற்புறுத்தி பிடிவாதமாக கர்த்தரை கேட்டபோது கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்தார். ஆனாலும் அவர்களுடைய கீழ்ப்படியாமையை சாமுவேல் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். இனிமேல் நீங்களோ உங்களுடைய ராஜாவோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோ சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நடப்பித்த செயல்களை பார்த்து மிகவும் பயந்து போனார்கள். அதனால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு கர்த்தரிடத்தில் எங்களுக்காக விண்ணப்பம், ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் என்று சாமுவேலினிடத்தில் ஜனங்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு சாமுவேல், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய குடும்பம், திருச்சபை மற்றும் நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய முக்கிய கடமையும் பொறுப்புமாகும். நம்முடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்ற கிருபை தாரும். தொடர்ந்து அனைவருக்காகவும் ஜெபிக்கும்படியான ஆவியின் பலனையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.